அண்மை செய்தி. தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கு பிரசாந்த் கிஷோருடன் தவிக தலைவர் விஜய் ஒப்பந்தம் என்ற தகவலானது வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தொடர்கிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, இந்த ஒப்பந்தம் தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை அவரது இல்லத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். அதிமுகவுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருந்த பிரசாந்த் கிஷோரின் டீம் இனி அதிமுகவுக்கு ஆலோசனை வழங்கப் போவதில்லை எனவும் அதிமுகவிலிருந்து விலகி இனி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணிக்கான ஆலோசனை வழங்குவார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கான ஒப்பந்தத்தில் விஜய் மற்றும் பிரசாந்த் கிஷோருடைய அணியினர் கையெழுத்திட்டு இருக்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரசாந்த் கிஷோர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில கலந்து ஆலோசித்து வருகின்றனர். அதற்கான ஒப்பந்தங்களும் தற்போது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பது தொடர்பாக பிரசாந்த் கிஷோர் விஜயிடம் ஆலோசனை மேற்கொண்டு வந்திருந்தார். அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் சாதக பாதகங்கள் என்ன என்பது குறித்து விஜய்க்கு ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறார். விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி வாகை சூடுவார் என்பது குறித்து பிரசாந்த் கிஷோர் பல வேலைகளை இனி துவங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது பற்றி விஜய் பிரசாந்த் கிஷோரிடம் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. சமீப காலமாக யார் அந்த சார் போன்ற கேம்பெயின்களை சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் டீம் அதிமுகவிற்கு வடிவமைத்து கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இனி அதிமுகவிற்கு வேலை செய்யாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி வேலைகளுக்கான கள வேலைகளை மட்டுமே பிரசாந்த் கிஷோர் வீகங்களை அமைத்து தருவார். அந்த அமைத்து தருகிற வீகத்தை களத்தில் இறங்கி ஆதவ் அர்ஜுனா செயல்படுத்துவார் என்றும் கூறப்படுகிறது. பிப்ரவரி 23ஆம் தேதி ஜனநாயகம் பட ஷூட்டிங் நிறைவு பெற்ற பிறகு விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதன் பிறகாக விஜய் எந்தெந்த தொகுதிகளில் அவருக்காக பிரகாசமாக இருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைத்தால் எத்தனை தொகுதிகளை கேட்கலாம், எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம் என்பது குறித்தெல்லாம் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை வழங்குவார் என்றும் கூறப்படுகிறது. தற்போது அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கரையில் இருக்கக்கூடிய விஜயின் இல்லத்துல சரியாக 3:05 மணிக்கு இந்த ஆலோசனையானது தொடங்கியது. தற்போது வரை இந்த ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனையுடைய இறுதியாக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு, அதாவது தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் வியூக வகுப்பாளராக பணியாற்றியார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஸ்டாலின் தான் வரார் என்ற பாடல் அனைவரிடமே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது என்றும் கூறலாம். பல குழந்தைகளிலும் முதியோர்கள் அந்த பாடலை பலர் முன்மொழித்தார் என்பது கூட நிதர்சனமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட வேளையில 2021 தேர்தலில் திமுக எந்தெந்த தொகுதிகளில் சறுக்கல்களை சந்தித்தார்கள், எந்தெந்த தொகுதியில திமுக வீக்காக இருக்கிறது, அந்த இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் எப்படி உருவாகலாம், எப்படி அந்த இடங்கள்ல தன்னுடைய வாக்குகளை அதிகப்படுத்தலாம் என்பது குறித்தெல்லாம் இனி பிரசாந்த் கிஷோர் ஆலோசனைகளை வழங்குவார் என்று கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.